பவித்ரா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை பஞ்சாயத்து அலுவலகம் அருகில் உள்ள 1ஆம் எண்ணுள்ள ரேஷன் கடையில் இன்று இலவச அரிசியினை வாங்க சென்ற மருதுபாண்டியர் தெருவினை சேர்ந்த சுப்பையா என்பவரின் மனைவியான 47 வயதான மாரியம்மாள் தாங்கள் வாங்கிய ரேஷன் அரிசியில் முழுவதுமாக வண்டுகளும் புழுக்களும் நெளிவதாகவும் இந்த அரிசியை தனது குழந்தைகளுக்கு சமைத்து கொடுத்தால் அவர்களுக்கு உடல் நல பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பு என கேள்வி கேட்டு வெளியிட்டுள்ள சமூக தள வீடியோ பதிவு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் தற்போது மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. பவித்ரா, தமிழக அரசால் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இலவச அரிசியில் வண்டுகள் மேய்வதாகவும் இந்த அரிசியை எப்படி சாப்பிடுவது என ரேஷன் கடைக்காரர்களிடம் கேட்டபோது இது போன்ற அரிசிதான் தங்களுக்கு வருவதாகவும் நாங்கள் என்ன செய்வது என ரேஷன் கடைக்காரர்கள் திருப்பி கேட்பதாகவும் அதிர்ச்சிகரமான வீடியோவை வெளியிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் சமூக வலைதளங்களில் பரவி மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. ஏழை எளியவர்களின் சாப்பாட்டுக்கு ஆதாரமான இலவச ரேஷன் அரிசியில் இதுபோல வண்டுகள் மேய்ந்தால் நாங்கள் எப்படி வாழ்க்கையை மேற்கொள்வது? பண வசதி இல்லாமல் தான் இலவச அரிசியினை வாங்கி சாப்பிடுகிறோம். இந்த இலவச அரிசியும் இதுபோல் தரம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்வது என கொந்தளித்து மாரியம்மாள் என்பவர் வெளியிட்டுள்ள சமூக தள வீடியோ தற்போது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பரவி வருகிறது. நியாய விலை கடையில் புகார் அளித்தும் தொடர்ந்து இது போன்ற தரமில்லாத அரிசியை கொடுப்பதால் தங்களால் சாப்பிட முடியவில்லை என்றும் இது குறித்து பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஏழை எளியவர்கள் இருப்பதாகவும் இது போன்ற அரிசியை தொடர்ந்து வழங்குவதை கண்டித்து உடனடியாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் உணவு வழங்கல் துறையும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடுகிறார் அந்த வீடியோவில். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் தாங்கள் அந்த கடைகளுக்கு செல்லும் போது குறித்த நேரத்தில் கடைகள் திறந்து வைக்கப்படவில்லை எனவும் தாங்கள் வரும் நேரத்தில் மட்டுமேயே வந்து பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும் என ரேஷன் கடைக்காரர்கள் தொடர்ந்து தங்களை வலியுறுத்துவதாகவும் கொந்தளித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் தற்போது பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. பவித்ரா, ரேஷன் கடையில் வழங்கப்பட்ட அரிசியில் வண்டுகள் மற்றும் பூச்சிகள் அதிக அளவில் நிறைந்திருப்பதாக பெண்கள் புகார் அளித்திருக்கும் நிலையில் இது குறித்தான வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான காட்சியை தற்போது பார்க்கலாம். ஒரு முறை பார்த்து நல்லா போறாங்க. இதான் வந்து ரேஷன் கடையில் வந்து எங்களுக்கு நல்ல அரிசி போட மாட்டாங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் அரிசி வாங்க போவேனே எங்களுக்கு நல்ல அரிசி தருவாங்க தானே நாங்கள் எதிர்பார்த்து போக வேண்டியிருக்கு. மீறி நாங்கள் கேட்டோம்னா இந்த அரிசி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தந்துருதாக்கா. 12:30 கடை அடிச்சுட்டு நீங்கள் 3 மணிக்கு வர வேண்டியது வந்து எங்களை கேட்காவு கேள்வி. அப்போ நாங்கள் எப்படி போய் அரிசி வாங்க முடியும்? இந்த புழுத்த அரிசியை போட்டால் நாங்கள் எப்படி பொங்கி சாப்பிட முடியும்? அப்போ இப்படி தான் அரிசி போடணும்னு கேட்டால் இப்படி தான் வந்திருக்குன்னு அவங்க எங்கிட்ட கேள்வி கேட்காங்க. இதை சாப்பிட முடியும், நாங்கள் எப்படி பொங்கி சாப்பிட? நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். எங்களுக்குலாம் வெளியில் வாங்கி அரிசி வாங்கி திங்கலாம் வயக்காடும் கிடையாது, எங்களுக்கு காசு பணமும் கிடையாது. கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்க எப்படி இந்த அரிசி பொங்கி கொடுக்க முடியும்? அப்போ அதில் ஒரு நோய் நான்